எஸ்ஆர் பில்டர்ஸ் அண்ட் ப்ரொமோட்டர்ஸ் விருதுநகர் மாவட்ட நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். வாங்க இன்னைக்குள்ள வீடியோ என்னன்னு பார்க்கலாம். வணக்கம். இன்னைக்கு நாம எஸ்ஆர் பில்டர்ஸ் அண்ட் ப்ரொமோட்டர்ஸ் என்ற ஒரு கம்பெனியோட விளம்பர தகவலை கொஞ்சம் அலசி பார்க்கலாம். இது விருதுநகர் மாவட்டத்தை பத்தியும் அங்க அவங்க ஏதோ புதுசா பண்ண போறாங்கன்னு சொல்லுது. இது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்னு தெரியுது. இருந்தாலும் அவங்க எப்படி விருதுநகரை அணுகுறாங்க, என்ன சொல்ல வராங்கன்னு பார்க்கிறது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். என்ன இருக்குன்னு பாப்போமா? ஆமா, இது பக்கா மார்க்கெட்டிங் மெட்டீரியல் தான், அதுல சந்தேகமே இல்லை. ஆனா இதுல நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. எப்படின்னா, ஒரு நிறுவனம் ஒரு ஊருக்குள்ள போகும்போது அங்க இருக்கிற மக்களோட பெருமை, அவங்களோட சென்டிமெண்ட்ஸ், வரலாறு எல்லாத்தையும் எப்படி சரியா டச் பண்ணி தங்களை நல்ல விதமா அறிமுகப்படுத்திக்க முயற்சி பண்றாங்கங்கிறது. விருதுநகரோட அந்த ஆன்மீகம், அப்புறம் காமராஜர் மாதிரி ஒரு பெரிய தலைவர் அங்க பிறந்திருக்காருங்கிற அந்த பெருமை, தொழில் வளம்னு நிறைய விஷயங்களை அழகா கோர்த்திருக்காங்க. கரெக்ட். இந்த ஆன்மீக ஒற்றுமை பத்தி பேசுறாங்க. ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயில் கோபுரம் தமிழ்நாட்டோட சின்னங்கிறாங்க. வைத்தியநாத சுவாமி கோயில் இருக்கு, அப்புறம் மசூதி, சர்ச்சுன்னு. ஆமா, மத நல்லிணக்கம் நல்லா இருக்குன்னு சொல்ற மாதிரி இருக்கு. அதோட காமராஜர் பிறந்த மண்ணு, அந்த சாம்பல் நிற அணில் சரணாலயம், வைப்பாறு, ராஜபாளையம் மலைன்னு ஹிஸ்டரி, நேச்சர் எல்லாத்தையும் மென்ஷன் பண்றாங்க. இது எல்லாமே ஓகே. ஆனா ஒரு பில்டர்ஸ் கம்பெனி அவங்க ப்ராஜெக்ட் பத்தி சொல்றதுக்கு முன்னாடி இதெல்லாம் எதுக்கு இவ்ளோ டீட்டெயிலா சொல்லணும்? என்ன நினைக்கிறீங்க? நல்ல கேள்வி இது. அதாவது விருதுநகர் மாதிரி இடங்கள்ல அங்க ஊர்பற்று, அந்த பாரம்பரியம் இதெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும் இல்லையா? அப்படி இருக்கும்போது எடுத்த உடனே நாங்க இந்த பில்டிங்கை கட்ட போறோம், இவ்வளவு ரேட் அப்படின்னு சொல்றதை விட, முதல்ல நாங்க உங்க ஊரை மதிக்கிறோம், உங்க பெருமையில எங்களுக்கும் பங்கு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு அப்ரோச். அது மக்கள் கிட்ட ஒரு பாசிட்டிவ் ஃபீலிங்கை உருவாக்கும், ஒரு கனெக்ட் ஏற்படுத்தும். அதுக்காக பண்ற ஒரு உத்தியா இருக்கலாம். தங்களை வெறும் பிசினஸா காட்டாம அந்த மண்ணோட ஒருத்தரா காட்ட முயற்சி பண்றாங்க. ஓஹோ, அப்படியா? சரி, புரியுது. அப்புறம் அவங்க தங்களை பத்தியே சொல்றாங்க பாருங்க, அது இன்னும் சுவாரஸ்யமா இருக்கு. அவங்க வர்றது ஒரு மௌன புரட்சி அப்படிங்கிறாங்க. கட்டுமானத்துறையில பெரும் மாற்றம் கொண்டு வர போறாங்களாம். வார்த்தைகள் எல்லாம் ரொம்ப பெருசா இருக்கு. தரம், அப்புறம் நியாயமான விலை, வெளிப்படையான விலை, அப்புறம் ட்ரெடிஷனும் மாடர்ன் வசதியும் கலந்த டிசைன், நம்பிக்கை, இதெல்லாம் தான் எங்களோட பலம்னு சொல்றாங்க. ஆனா என்ன செய்ய போறாங்கன்னு மட்டும் சொல்லவே இல்லை. ஒரு சஸ்பென்ஸ். இந்த மௌன புரட்சிங்கிற வார்த்தையெல்லாம் ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனி யூஸ் பண்றது கொஞ்சம் ஓவரா தெரியலையா? நிச்சயமா அந்த வார்த்தை கவனத்தை ஈர்க்கத்தான் செய்யுது. புரட்சி, மாற்றம், இதெல்லாம் பெரிய வாக்குறுதிகள். இதனால என்ன ஆகும்னா, மக்களோட எதிர்பார்ப்பு ரொம்பவே அதிகமாயிடும். ஒரு பக்கம் பார்த்தா இது அவங்க ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்காங்க, ஏதோ புதுசா வித்தியாசமா பண்ண போறோம்னு சொல்ற மாதிரி இருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் இவ்வளோ பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிட்டு கடைசியில ஒருவேளை அவங்க பண்றது சாதாரணமான விஷயமா இருந்தா அது பெரிய ஏமாற்றமா கூட முடியலாம். ஆமா, அந்த சஸ்பென்ஸ் எதுக்குன்னா, ஒரு கியூரியாசிட்டியை தூண்டி என்னதான் செய்ய போறாங்கன்னு எல்லாரையும் பேச வைக்கிறதுக்கு. இது மார்க்கெட்டிங்ல ஒரு டெக்னிக் தான். கொஞ்சம் ரிஸ்கான டெக்னிக்னாலும் ஒர்க் அவுட் ஆனா நல்ல பலன் கிடைக்கும். அப்போ இந்த தரம், விலை, நம்பிக்கை, இந்த வாக்குறுதிகள் எல்லாம் விருதுநகர் மாதிரி ஒரு ஊர்ல இதுக்கு எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்கும்? இது எந்த ஊரா இருந்தாலும் சரிங்க, வீடு வாங்குறவங்களுக்கு குவாலிட்டி முக்கியம், வெரி கரெக்டா இருக்கணும், சொன்னதை செய்யணும், இந்த நம்பிக்கை முக்கியம். இது மூணும் பேசிக்ஸ் தான். ஆனா இவங்க நிகரற்ற தரம், வெளிப்படையான விலை அப்படின்னு அழுத்தமா சொல்றது பார்க்கும்போது, ஒருவேளை அந்த பகுதியில இப்போ இருக்கிற பில்டர்ஸ் கிட்ட இதுல ஏதாவது குறைகள் இருக்கோ, அதை நாங்க சரி பண்ண போறோம்னு இன்டைரக்டா சொல்றாங்களோன்னு தோணுது. அந்த புரட்சி ஒருவேளை இந்த விஷயங்கள்ல இருக்குமோ? ஓ, அப்படி இருக்குமோ? இருக்கலாம். ஆனா அவங்க என்ன ப்ராஜெக்ட் கொண்டு வராங்கன்னு பார்க்கும்போதுதான் உண்மை தெரியும். வெறும் வார்த்தை பத்தாதில்ல, செஞ்சு காட்டணும். ஆமா, செஞ்சு காட்டணும். சரி, அப்போ சுருக்கமா சொல்லணும்னா, இந்த விளம்பர தகவல்ல இருந்து எஸ்ஆர் பில்டர்ஸ் எப்படி விருதுநகரோட அந்த லோக்கல் ஐடென்டிட்டியை ரொம்ப ஹேண்டில்பிளியா, அதாவது திறமையா யூஸ் பண்றாங்க, பெரிய பெரிய வாக்குறுதிகளை கொடுத்து கூடவே ஒரு சஸ்பென்ஸையும் வச்சு தங்களுடைய என்ட்ரிக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்க பாக்குறாங்கன்னு புரியுது. இதுல இருந்து நீங்க ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கலாம். எப்படி ஒரு பிசினஸ் நிறுவனம் ஒரு சமூகத்தோட உணர்வுகளோட பேசி தங்களுக்குன்னு ஒரு நல்ல இமேஜை உருவாக்க முயற்சிக்குதுங்கிறது.
சரியா சொன்னீங்க. இந்த தகவல் மூலமா அவங்க ஊர்லூர் பெருமையையும் ஒரு டெவலப்மெண்ட் கனவையும் ஒன்னா சேர்த்து ஒரு கதை சொல்றாங்க. இது உங்க மனசுல ஒரு கேள்வியை எழுப்பணும். என்னன்னா, இப்படி ஊரோட பாரம்பரியம் பெருமை எல்லாம் பேசி பெரிய வாக்குறுதிகளோட வர்ற ஒரு நிறுவனம் நிஜத்துல அந்த சொசைட்டிக்கு எந்த மாதிரியான இம்பாக்டை ஏற்படுத்தும்? அவங்க சொல்ற அந்த புரட்சிங்கிறது வெறும் விளம்பரத்துக்கான வார்த்தையா மட்டும் இருக்குமா, இல்ல உண்மையிலே அந்த பகுதி மக்களோட வாழ்க்கையிலயோ இல்ல அந்த பில்டிங் குவாலிட்டிலயோ ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வருமா? இதை நீங்க தொடர்ந்து கவனிக்க வேண்டிய, நீங்க சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். நிச்சயமா இது ஒரு நல்ல பாயிண்ட். ஒருவேளை நீங்க எஸ்ஆர் பில்டர்ஸை பத்தி இன்னும் தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டா அவங்க கொடுத்திருக்கிற கான்டாக்ட் நம்பர் 7010056449. அவங்க வெப்சைட் www.srbuilderstn.com. இன்னைக்கு எங்க கூட இணைஞ்சதுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.